பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன்மகாதேவாய நமஹ. உலகலாம் உணர்ந்தோதற்கிரியவன் நில உலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் அல்ல ஸ்ரீ சிவகாமி மிக அருமையின சிதம்பரேஸ்வர பெருமானுடைய திருவருளாலே பக்த பெருமக்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா நலங்களும் கிடைக்க வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு நமது சிதம்பரேஸ்வர பெருமான் ஆலயத்திலே வருடந்தோறும் மிக சிறப்பான முறையில் நடைபெறக்கூடிய சிவராத்திரி விரதம் என்று சொல்லப்படுகின்ற சிவனுக்குரிய பூஜையானது சிவராத்திரி விரதம். எவ்வாறு அம்பாளுக்கு 9 இரவுகள் கொண்டு நவராத்திரி விழா கொண்டாடுகிறோமோ அதே போல பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி தினமாக கொண்டாடுகிறோம். அதேபோல் சைவ பெருமக்கள் அனைவரும் மிக சிறப்பாக கொண்டாடப்படும் திருவிழாக்களின் மிக முக்கியமான திருவிழா சிவராத்திரி பெருவிழா. ஒரு சமயம் உலகம் முழுவதும் பிரளயம் ஏற்படுகிறது. உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானிடம் தஞ்சமடைகிறது. உலகமே அசைவற்று இருக்கின்ற நிலையிலே பார்வதி தேவி சுவாமியிடம் சென்று உலகமே அசைவற்றிருக்கிற நிலையை பார்த்து தவம் இருக்கிறார். சிவனை நோக்கி தவம் இருந்து கொண்டிருக்கிறார். 4 கால பூஜைகள் ஆகும் முறைப்படி செய்கிறார். சிவபெருமான் விடைக்கால பொழுதிலே பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்து மன மகிழ்ச்சி அடைகிறார். அப்பொழுது பார்வதி தேவி அசைவிற்று இந்த உலகத்தினை எல்லா உயிர்களும் ஜீவராசிகளும் உயிர் பெற்று வாழ வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறார். சிவபெருமான் ஜீவராசிகள் உயிர் பெற்று பார்வதி தேவி தங்களை நினைத்து 4 கால பூஜை செய்த தினத்தை சிவராத்திரி விரதமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. இந்த சிவராத்திரி விரதத்தில்தான் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், பதஞ்சலி, வியாக்கிரபாதர் போன்ற பெருமக்கள்லாம் முக்தி அடைந்த தினம். அதோடு மட்டுமல்லாமல் மார்க்கண்டேயனுக்காக யமனை சங்கரித்த தினமும் அன்றைய தினம்தான். பகீரதன் கங்கையை பூமிக்கு அழைத்து வந்த தினமும் அன்றைய தினம்தான். அதேபோல் திருவாடுதுறையில் உள்ள கோவிலிலே ஆலமரத்தடியிலே அமர்ந்திருந்து யோக நிலையில் இருந்த திருமூலர் என்ற சிவஞானியாளர் வருடத்துக்கு ஒரு முறைதான் கண் திறப்பார். திறந்தவுடன் திருமந்திரத்தை எழுதினார். அன்றைய தினம் சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பார்வதி தேவி சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து சிவனுடைய இடபாகத்தை அடைந்தார். அந்த விரதமும் சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் பாசுபதாஸ்திரம் அர்ஜுனனுக்கு கொடுத்ததும் இன்றைய தினத்தில் தான். அதே போல அடிமுடி காணாத திரிமேனியாக விளங்குவர் லிங்கோத்சவமும் இந்த காலத்தில் தான் நடைபெற்றது. அதுவும் நடுநிசை காலத்திலே மிகவும் விசேஷமாக 108 வில்வார்ச்சனை மிக சிறப்பாக நடைபெறும். எல்லா சிவாலயங்களிலும் 108 வில்வார்ச்சனை மிக சிறப்பாக நடைபெறும். அதே போல முக்கனுடைய சிவபெருமானுக்கு தன்னுடைய கண்ணையே கொடுத்த கண்ணப்ப நாயனாரும் முக்தி அடைந்த தினமும் அன்றைய தினம்தான். சிதம்பரேஸ்வர பெருமான் ஆலயத்திலே முதற்கால பூஜை இரவு 8 மணி அளவிலும், 2வது கால பூஜை இரவு 10 மணி அளவிலும், 3வது கால பூஜை நடு இரவு 12 மணி அளவிலும், 4வது கால பூஜை விடியற்காலை 4:30 மணி அளவிலும் மிக சிறப்பாக நடைபெறுவது. பக்த பெருமக்கள் அனைவரும் சைவ முன்னேற்ற சங்கத்தில் எழுந்திருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நடைபெறக்கூடிய சிவராத்திரி தினத்தில் அன்றைய தினம் ஆலயத்துக்கு வரை புரிந்து எல்லாமல்ல இறைவனுடைய திருவருளும் பேரருளை அடைமாறு கேட்டுக்கொள்கிறோம். சிவராத்திரி தினத்தன்று அன்பர்கள் வில்வத்தினால் சிவனுக்கு அர்ச்சனை செய்தோமானால் திருதனம் திருக்குணாகாரம் திரணயத்ரஞ்ச திரையாயுதம் திருஜன்ம பாபசம்ஹாரம் ஏகபில்வம் சிவார்ப்பணம் என்று சொல்வார்கள். ஒரு வில்வத்தினால் அர்ச்சனை செய்தோமானால் 3 ஜென்மத்தில் ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்பேற்பட்ட சிவராத்திரி தினத்திலே எல்லாரும் வந்திருந்து சிவபுராணம் பாராயணம் செய்து ஓம் நம சிவாய என்ற சிவபஞ்சாட்சரத்தை ஜபித்து சைவ பெருமக்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த சிவராத்திரி வைபவத்தை சீரம் சிறப்புமாக நடத்தி தருமாறு
அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரணம பார்வதி பதையே ஹர மகாதேவா. நாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. இன்பமே சூழ்க. எல்லோரும் வாழ்க.